வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த பகுதியில் நம்ம கோல்டு அண்ட் சில்வர் சார்ட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்த வாரம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து வாரம் ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கோங்க. அது தொடர்ச்சியாக இந்த வாரம் என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாங்க. இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபாலோவரோட ஒரு மெசேஜ் மட்டும் பார்த்துருவாங்க. பிரவீன் விஜய் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு, யூ ஆர் த ஒன் வித் நோ ஃபால்ஸ் வீடியோஸ், கேப்ஷன்ஸ் அண்ட் தம்ப்னைல்ஸ் ஹேஸ் செட். ஐ எம் த லக்கி ஒன் ஃபவுண்ட் யுவர் சேனல் earlier after entering the trading bandwagon, unlike tired of thousands of channels and videos that has no values. The precise details you explain is not only useful but also we can save thousands of bucks. So thank you for the message, Praveen Vijay. நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரேடிங்கில் வந்து சாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மற்ற எல்லா பிஸ்னஸை போல தான், எல்லா விளையாட்டுத் துறையை போல தான், இல்லை மற்ற நீங்கள் எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் நிறையா பயிற்சி பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் வந்து அந்த சக்ஸஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தொட முடியும். அதே தான் ட்ரேடிங்லேயும். ஸோ டூ ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் ப்ராக்டிஸிங் சார்ட்ஸ் ஸோ தட் நீங்கள் ஒரு 6 மாதம் வந்து ஒரு பாஸ் கொடுத்துட்டு ஒரு ட்ரேடு கூட எடுக்காமல் ஒரு 6 மாதம் வந்து யூ கண்டினியூ த ப்ராக்டிஸ் ஃபார் ஹார்ஸ். I mean 6 to 7 hours a day. ஸோ 6 to 7 hours இதில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு கான்செப்ட், இப்போ நான் என்ன சொல்கிறேன், இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் ஒன்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் மட்டுமே யூஸ் பண்ணியே நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு கான்செப்டை வந்து ரொம்ப கெட்டியாக பிடிச்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஏதோ ஒரு நான் சொல்கிறது நீங்கள் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு கான்செப்டை வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக, ஏன்னா அதுலேருந்து வந்து டைவர்ட் ஆகாதீங்க. இன்னொரு வீடியோ பார்த்து இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்த்து இன்னொரு கான்செப்ட், அந்த மாதிரி போகாதீங்க. ஏதோ ஒரு கான்செப்ட்டு அதை மட்டுமே மாஸ்டர் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக மாஸ்டர் பண்ணிடலாம். சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, எந்திரிச்சு திரும்ப இந்த வேலை மட்டுமே பாருங்கள். கண்டிப்பாக மாஸ்டர் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சே ட்ரேடிங்கில் நீங்கள் நல்லா ப்ராஃபிட் வந்து பண்ணலாம். So all the best, Praveen Vijay. Again I am repeating, do spend more time on practicing charts. Thank you for the message. ஸோ இந்த கோல்டு சார்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேயில் போயிட்டுங்க. ஸோ டேயில் போயிட்டு தான் நம்ம வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, ப்ரீவியஸாக என்ன நடந்துருக்குது, அது வந்து சாட்டர்டே சண்டேயில் நம்ம பண்ணுற வேலைங்க. இந்த சாட்டர்டே சண்டே அன்றைக்கி நீங்கள் உட்காந்து நீங்கள் இந்த வேலை வந்து பண்ணினீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டென்ஷன் ஃப்ரீயாக நீங்கள் வந்து இதை வந்து பண்ணிடலாம். ஸோ இது வந்து மேலே போயிருக்கு, கீழே வந்திருக்கு, மேலே போயிருக்கு. ஸோ கீழே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா மேலே போகும்போது தான் வந்து பேட்டர்ன் வந்து மெச்சூர் ஆன மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் வந்து மேலே போய் பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சப்போர்ட்லேருந்து வந்து சப்போர்ட் வரைக்கும் கூட வரலாம், வராமல் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவல்லேருந்து கூட போகலாம். ஸோ மொத்தம் கீழே வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் மேலே போகும்போது நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா தெரியும், ப்ரீவியஸாக இதாங்க ஹையே, கீழே இந்த குரூப்பில் டூப்பு கேண்டில் வரைக்கும் ப்ரைஸ் வந்து வந்தது. இந்த லெவல்லேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போக ஆரம்பிச்சிது. மேலே எங்கே போச்சுன்னா ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துருச்சு. அப்போ இந்த தடவையும் மேலே போகும்போது நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், கரெக்டாக அந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையை போய் டச் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த வாரம் வந்து ஆரம்பிக்கும் போதே நான் வந்து ட்விட்டரில் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் போட்டிருந்தேன், இந்த ஆல் டைம் ஹை போயிட்டு திரும்ப ப்ரைஸ் வந்து சப்போர்ட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ட்விட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன் மோர் ஃபால் டுவோர்ட்ஸ் சப்போர்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் கோல்டு ஆஸ் பர் த டெய்லி அனாலிசிஸ். ஸோ டெய்லி பிரகாரம் வந்து இன்னொரு ரோ வந்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லுக்கிங் க்ளோஸ்லி ஃபார் ரிவர்சல் சிக்னல்ஸ். ஒரு ரிவர்சல் சிக்னல் வந்து இந்த ஆல் டைம் ஹை பக்கத்தில் போயிடுச்சு அப்படின்னாலே அங்கேருந்து வந்து ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த ரிவர்சல் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. இன்னொன்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி, அது மண்டே, இது வந்து டியூஸ்டே அன்றைக்கி ஒரு ட்வீட் வந்து என்னென்னா, லுக்கிங் ஃபார் த ப்ரைஸ் டு ரீச் ஆல் டைம் ஹை பிஃபோர் பிரேக்கிங் த ட்ரெண்ட் லைன். ஸோ இங்கேருந்து வந்து ஆல் டைம் ஹைக்கு போகிறதுக்கு ப்ரைஸ் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்குது. இந்த ஆல் டைம் ஹையை போய் டச் பண்ணதுக்கப்புறமா வந்து கீழே வந்தது அப்படின்னா இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போகுது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ட்விட்டரில் நம்ம செவ்வாய்க்கிழமை மணிக்கு ஒரு ட்வீட் வந்து போட்டோங்க. So if the previous low is compromised, a fall might start at the end of the week. ஸோ எண்ட் ஆஃப் த வீக்கில் ஒரு ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம என்றைக்கு சொன்னோம், செவ்வாய்க்கிழமையை சொல்லிட்டோம். ஸோ என்ன அப்படின்னா, இந்த நம்ம
இந்த விஷயங்கள் வந்து பண்ணும்போது வந்து மெசேஜஸில் வந்துட்டு நீங்கள் வந்து லைவில் பண்ணுங்கள், இப்படி பண்ணுறது எல்லாத்துக்கும் தெரியும், முடிஞ்ச மார்க்கெட்டை சொல்கிறது வந்து ஈஸி, இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு அதாவது எல்லாருமே சொல்கிறது இல்லைங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒருத்தர் இல்லைன்னா 2 பேர் தான் சொல்கிறாங்க. அந்த 2 பேர்த்துக்கான பதில் தான் இந்த வந்து ட்விட்டரில் வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து போஸ்ட் வந்து போடுறது. ஸோ எண்டாவது வீக்கில் கீழே வரும்னு நம்ம செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சொன்னது, திங்கக்கிழமையும் நம்ம அதை தான் சொன்னோம். எங்கேருந்து வரும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆல் டைம் ஹைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து கீழே வரும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி வந்து எண்டாவது வீக்கில் கோல்டு வந்து கீழே வந்துருக்குதுங்க. ஸோ அது எப்படி வந்தது, எப்படி நம்ம கணிச்சோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். நீங்கள் இந்த இந்த இது மறந்துருப்பீங்கன்னு நான் நினச்சி இன்னொரு தடவை சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ஹை வந்திருக்கு, திரும்ப அந்த ஹைலேருந்து மேலே போகும்போது கொஞ்சம் மேலே போயிருக்கான். இப்போது இந்த ஆல் டைம் ஹைக்கு வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மேலே போகிற அது ஏற்கனவே என்ன நடந்ததோ அதை வந்து திரும்ப 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 நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க, நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ ஆல் டைம் ஹைங்கிறது நம்ம டார்கெட்டுங்க. ஆல் டைம் ஹைங்கிறது டார்கெட் முடிஞ்சு போச்சு. டெய்லியோட அனாலிசிஸே முடிஞ்சு போச்சு. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், வீக்லி சாரி 1 ஹவரில் போயிட்டு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். 5 மினிட்ஸில் போயிட்டு ட்ரேடு வந்து எடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து நம்ம ஃப்ரைடே வரைக்கும் வந்து பண்ண போகிறோங்க. முடிஞ்சால் வந்து ஒரு ட்ரேடு எடுத்து கூட நம்ம பார்ப்போம், என்ன நடக்குது, என்ன எவ்வளோ பாசிட்டிவாக போயிருக்கு, எவ்வளோ நெகட்டிவாக போயிருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து லைவ்லேயே வந்து பார்த்துடலாங்க. ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இருக்குது. ஃப்ரைடே அன்றைக்கி க்ளோஸ் வந்து இங்கே வச்சுருக்குது. ஒரு ட்ரெண்டாகி போகிற மாதிரியும் இருக்குது. ஏன்னா ஒரு தடவை வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு ப்ரைஸு, இன்னொரு தடவை சப்போர்ட் எடுத்திருக்கு, இன்னொரு தடவை கூட சப்போர்ட் எடுத்திருக்கு, இன்னொரு தடவையும் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு பாஸ் கொடுத்துருக்குறான், இந்த இடத்துலேருந்து அப்படியே வந்து மேலே போயிருக்கு. திரும்ப இந்த இடத்துல ஒரு பாஸ் கொடுத்துருக்கான், அங்கேருந்து வந்து பிரேக் ஆகி போயிருக்கு. திரும்ப இந்த இடத்துல இப்போ பாஸ் கொடுத்துட்டு இருக்கான், இந்த இடத்துலேருந்து பிரேக் ஆகி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை நம்ம நினைக்கிறத விட ஆப்போசிட்டாக எதனாச்சும் நடந்தது அப்படின்னா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, எதுக்கு தாண்டி போச்சுன்னா பிரச்சனை நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதான் வந்து லோ. மேலே போயிட்டு கீழே வரும்போது இதான் வந்து லோவில் இருக்குது. மேலே போய் திரும்ப கீழே வரும்போது இதை பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா ஃபால் வந்து இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? ஏன்னா வெள்ளிக்கிழமைக்கு நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த பாடி லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மலேசியன் எஸ்என்ஆர் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குதுங்க, மலேசியன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மெத்தட் அப்படின்னு. அவன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பாடியை வந்து டச் பண்ணோன்னு வந்து வந்துடும், கீழே வரும், போகும், அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. பட் ஆனால் அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சரிப்பட்டு வரலைங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நம்மளுக்கு நல்லா வேலை செய்யறதுனால நம்ம அதையே வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான். ஏன்னா ட்ரெண்டை ஃபாலோ பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆகாமல் ஒழிய இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து மார்க்கெட் மூவ் ஆகாது. பட் ஆனால் ப்ரீவியஸாக வந்து நடந்தது கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். ப்ரீவியஸாக கரெக்டாக இந்த பாடி க்ளோஸை வந்து டச் பண்ணிச்சு, டச் பண்ணோன்னா கீழே வர மாதிரி வந்தது. பட் ஆனால் ட்ரெண்டு கண்டினியூ பண்ணி எப்படி மேலே போயிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி நேரத்தில் நம்ம அதில் வந்து பிரச்சனை இருக்குது. அதனால் மலேசியாவில் இருக்கிறவங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வர்றேங்கிறதும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ ஃப்ரைடே அன்றைக்கி இது மாதிரி முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி மண்டே வந்து ஆரம்பிக்கும் போது மார்க்கெட் வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போங்க. ஸோ மார்க்கெட் ஆரம்பித்தோன்னா வி ஆர் எக்ஸ்பெக்டிங் மார்க்கெட் டு மூவ் அப். மேலே தான் போகணும் மார்க்கெட். சரிங்களா? இந்த மேலே தான் போகணும் அப்படிங்கும்போது வந்து ஒரு இடத்துல இந்த மாதிரி வந்து சப்போர்ட் எடுத்துட்டு இந்த லோவை பிரேக் பண்ண முடியாமல் ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இன்றைக்கி வந்து ஓப்பன் வந்து இங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஓப்பனுக்கு கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ அப்படின்னா ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ணி அப்படியே வந்து மேலே போயிட்டே இருந்தேன்னா, மேலே போய் இப்போ க்ளோஸ் வச்சேன்னா மேலே போய்டும். ஒரு வேளை கீழே வந்திருக்கும் போதே நீங்கள் வந்து பையை ஒரு ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ மேலே வரும்போது வந்து இந்த லெவலுக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. ஒரு மண்டே அன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ட்ரேடை நீங்கள் வந்து பண்ணியிருந்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ மேலே வரைக்கும் போகுதா என்ன அப்படிங்கிறது வந்து வில் சி டு இட். போகுதுங்களா? ப்ரைஸ் வந்து அடுத்தடுத்து வந்து ஹையர் ஹை பண்ணிவிட்டு எங்கே போயிடுச்சு, மேலே அந்த லெவலையே போய் டச் பண்ணிட்டான். ஸோ ஏன் இது நடந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால என்ன பண்ணுது, அடுத்தடுத்து வந்து ஹையர் ஹை பண்ணிகிட்டே மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்குது. சரி, இதில் எதனாச்சும் உங்களுக்கு வந்து பேட்டர்ன் வந்து தெரியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இப்படி போடலாங்களா?
அடுத்து அந்த ட்ரெண்ட் லைனில் வந்து நீங்கள் ட்ரெண்ட் லைனாக போட்டு பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து டச் பண்ணும்போதெல்லாம் கீழே போகுது மார்க்கெட்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இன்னும் கூட தெளிவாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்து டச் பண்ணும்போதெல்லாம் கீழே வருது அப்படிங்கிற மாதிரி தெரியுங்க. அது அப்படி இல்லை, ஹையர் ஹை பண்ணிக்கிட்டே போகுது மார்க்கெட்டு, அவ்வளோதான். ஸோ டெக்னிக்கலாக பேசணுன்னா ஹையர் ஹைன்னு சொல்லலாம். நீங்கள் புரியல, ஹையர் ஹைலாம் எனக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குது, அது எப்படி பார்த்தாலும் குழப்பமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா ஒரு லைனை போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும். ஸோ இங்கே ஒரு ஹை வச்சுருக்குதான், இந்த இடத்துல ஒரு பாஸ்ன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் மார்க்கெட் வந்து மேலே போகவே முடியல. அப்புறம் ஒரு தடவை பிரேக் பண்ணி மேலே போயிருக்கிறான். திரும்ப வந்து இந்த இடத்துல வந்துட்டு அவன் போகிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அப்புறம் திரும்ப வந்து பிரேக் பண்ணி மேலே போயிட்டே இருக்கிறான். ஸோ ப்ரைஸ் வந்து எங்கே போகணும், ஆல் டைம் ஹை போகணும். ஆல் டைம் ஹை எங்கே இருக்குது, 2450 அப்படிங்கிற லெவலில் மேலே இருக்குது ஆல் டைம் ஹை. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ பை மார்க்கெட்டுன்னு முடிஞ்சு போச்சு. நம்ம கீழே வரும்போதெல்லாம் பை பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா ப்ரீவியஸ் ஹை. திரும்ப கீழே வந்தோன்னா வி ஆர் கோயிங் டு டேக் ஏ பை ட்ரேட். இல்லைங்க, நான் ஒரு பை பண்ணிவிட்டேன், நான் ஆல் டைம் ஹைக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆல் டைம் ஹைக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். மார்க்கெட்டு திரும்ப கூட கீழே வந்ததுன்னா கூட நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம், கேபிட்டல் அதுக்கான கேபிட்டல் இருந்ததுன்னா. இப்போ நீங்கள் பாருங்கள், ப்ரைஸ் வந்து ஒரு பாஸ் கொடுத்துட்டு பிரேக் ஆகி போச்சு, ஒரு பாஸ் கொடுத்துட்டு பிரேக் ஆகி போச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறான் பாருங்கள், ப்ரீவியஸாக இதோடைய டிஸ்டன்ஸ் பார்த்துக்கிட்டிங்களா, பிரேக் ஆகி போனோன்னே எவ்வளோ தூரம் போயிருக்கான்னு. திரும்ப வந்து பிரேக் ஆகி போகும்போது எவ்வளோ தூரம் போயிருக்கான் பார்த்தீங்களா. திரும்ப இந்த ஐயை பிரேக் ஆகும்போது எங்கே போயிருக்கிறான், எங்கேயுமே போகல, அங்கேயே தான் ரெண்டான். ஸோ இந்த மாதிரி வந்து வீக்காக இருக்கும்போது, பையர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டாத போது என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கிங்க, மார்க்கெட் வந்து எப்படி வந்து ஃபாலோ ஆகிருக்கு பாருங்கள். மார்க்கெட்டு கண்ணாபின்னான்னு கீழே வந்துருக்கு. இப்போ நம்ம ஒன்று பண்ணலாமா, நம்ம வந்து இதான லோ, இன்னைத்த லோ, மண்டேஸ் லோ இதான், நம்ம வந்து மேலே இருக்குது என்னது டார்கெட்டு, ஆல் டைம் ஹை போயிடுவான்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். மார்க்கெட்டு 2450 ஆல் டைம் ஹை இருக்குது. இப்போ மார்க்கெட்டு 2405 ட்ரேட் ஆகிற மாதிரி வந்திருக்கு. இந்த 5க்கு வந்தானே ஒரு பை ஒன்று பண்ணி பார்த்துருவோமா, சும்மா ஒரு பை பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன், அது வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது வந்து பாருங்கள். இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க. இதில் வந்து என்ட்ரி அட் எக்ஸிட்டுக்கு இதில் வந்து வேலை இல்லைங்க, அது வேறு மெத்தடு. நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்குது வேறு மெத்தடு. இது நீங்கள் கேபிட்டல் இருந்தது அப்படின்னா, ட்ரெண்டை உங்களுக்கு கரெக்டாக கணிக்க தெரிஞ்சுது அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்க, சப்போர்ட் லெவலுக்காக வெயிட் பண்ணியிருந்து ஒரு ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்குறது இது. ஸோ என்ட்ரி அட் எக்ஸிட்டையும் இதையும் நீங்கள் வந்து குழப்பிக்க வேண்டாம். ஸோ சப்போர்ட்டுக்கு வந்தது ஒரு பையை வந்து எடுத்துட்டோம். நம்ம 1 ஹவர் அப்பப்போ போய் வந்து பார்த்துக்கணுங்க. 1 ஹவரில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இது போனீங்கன்னா தெரிஞ்சிடும். ப்ரைஸ் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம வந்து போட்டு வச்சுருக்குறோம். இந்த லோவை கட் பண்ணக்கூடாதுங்க, கட் பண்ணோன்னா சோழி சுத்தம் கீழே வரைக்கும் வந்துடுவோம். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு வேளை கட் பண்ணி போனான்னா நீங்கள் அது வரைக்கும் போகிற வரைக்கும் நீங்கள் வந்து தாக்கு பிடிக்க முடியுமா அப்படிங்கிறத யோசனை பண்ணிக்கோங்க. ப்ரைஸு கீழே வந்தது, ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்தது. ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்தோடனே நீங்கள் பையர்ஸோட இன்வால்மெண்ட்டை பார்க்கலாங்க. எப்போவுமே ஒரு பெரிய ஃபாலோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இதை கூட ஒரு மெத்தடாக நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஒரு மெத்தடாக, ஒரு பெரிய ஃபாலுக்காக வெயிட் பண்ண வேண்டியதான், இல்லைனா ஒரு பெரிய ரைஸ்க்காக வெயிட் பண்ண வேண்டியது. இந்த ரைஸை சொல்லுங்கள், இப்படி போய் இப்படிலாம் இதை சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், மொத்தமாக அப்படியே இந்த மாதிரி விழுந்துடணும், ஒரு ரிவர்ஸலே இல்லாமல் இந்த மாதிரி விழுந்துடணும். விழுந்ததுக்கப்புறமா பையர்ஸோட இன்வால்மெண்ட்டை நீங்கள் பார்க்குறீங்களா, இங்கே இவ்வளோ நேரமாக பையர்ஸோட இன்வால்மெண்ட்டே இல்லை பாருங்கள். மார்க்கெட்டில் பையர்ஸ் எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல, ஆனால் இந்த இடத்துல இன்வால்வ் ஆகிறாங்க பார்த்தீங்களா. நமக்கு இங்கே என்ன இருக்குது, ட்ரெண்ட் லைனும் இருக்குது. ஸோ ட்ரெண்ட் லைன் கிட்டே வந்தோன்னா ப்ரைஸை வந்து பையர்ஸ் வந்து வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டுறாங்க. இங்கே இன்னொரு தடவை வந்து காட்டியிருக்காங்களா, திரும்ப ஒரு தடவை நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டலாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கா, அடுத்த தடவை கீழே வரல பாருங்கள். ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது, கீழே வரல பாருங்கள். மேலே போய்ட்டு கீழே வரும்போது அடுத்த தடவை கீழே வரல பார்த்தீங்களா. ஸோ இதை மட்டுமே கூட நீங்கள் ஒரு ட்ரேடிங் பேட்டர்னாக எடுத்து நீங்கள் இதை மட்டும் பண்ணாலே போதும். ஏதோ ஒரு சார்ட், என்ன சார்ட்டாக இருந்தாலும் சரி தான், எல்லா சார்ட்லேயும் இது நடக்குது. ஒரு பெரிய ஃபால் ஆகுமான்னு மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், சும்மா வேடிக்கை தான். ஃபால் ஆச்சுன்னா உங்களுக்கு வேலை வந்துடும். கம் ஆன், லெட்ஸ் கெட் இன் டு பிஸ்னஸ். என்ன பிஸ்னஸ்,
1 ஹவரில் என்ன ட்ரெண்டுன்னு உங்களுக்கு வந்து தெரியணும். அதாவது ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன ட்ரெண்டுன்னு உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சதுக்கப்புறமா பையர்ஸோட இன்வால்மெண்ட் வந்ததுக்கப்புறமா யூ டேக் ஏ பை ட்ரேட் வித் குட் கேபிட்டல் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த மாதிரி ட்ரேடுக்கெலாம் கேபிட்டல் முக்கியம். இல்லை நான் ப்ரொஃபஷ்னலாக ட்ரேட் பண்ண போகிறேன், நான் என்ட்ரி எக்ஸிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வாங்குவேன், ஒரு வேளை பாடி க்ளோஸ் கீழே வச்சுதுன்னா ஐம் கோயிங் டு எக்ஸிட் த ட்ரேட் அப்படின்னா அதுவும் ஓகே தான். நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். பட் ஆனால் இது வந்து கேபிட்டல் அதிகமாக வச்சு ட்ரேட் பண்ணுறதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ என்ன நம்ம இதோடைய எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஆல் டைம் ஹைங்கிறது ஒரு இங்கே இருக்குது பாருங்கள், ஆல் டைம் ஹை இங்கேருந்து நம்ம இங்கே போயிடும் அப்படின்னு வந்து கணிச்சிட்டோம். பட் ஆனால் எப்போ போகும்னு தெரியாது. எப்போ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ரைஸ் வந்து இந்த பாடி லெவலை வந்து கட் பண்ணணும், அடுத்து இந்த விக் லெவலை கட் பண்ணி மேலே போனோன்னா மேலே போயிடுவோம். நம்ம எதுக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸை டெலீட் பண்ணிடுவோங்க. அதை கட் பண்ணி மேலே போனோன்னா மேலே போயிடுவோம். அதுதான் நம்மளோட அனாலிசிஸ். இங்கே ஒரு பாஸ் கொடுத்துட்டு மேலே போயிருக்கான், இங்கே ஒரு பாஸ் கொடுத்துட்டு பிரேக் அவுட் ஆகிருக்கான், இங்கேயும் ஒரு பாஸ் கொடுத்துட்டு இருக்கிறான், ப்ரீவியஸ் லோக்கு வர முடியாமல் மேலே போகிறான், அதனால் மேலே போயிடுவான்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட இஷ்டம் தான், அதை நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுறோமா இல்லைன்னா இன்னைக்கு டே ஹை வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இன்றைக்கி டே ஹை வந்தோன்னா கூட நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டு கூட போயிடலாம். சவர் விஷ். நீங்கள் ஒருத்தரும் வந்து ஒரு மாதிரி வந்து யோசிக்கலாம். இந்த ஒரு $500 வருதுன்னா $500 பெரிய விஷயம் எனக்கு, அதுவே நான் வந்து போதும், நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு $900 ப்ளஸ் வந்து வந்திருக்கும் இன்னும் இது ஹை வந்து இருந்ததுனால. நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தீங்க, சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணீங்க, ட்ரேட் எடுத்தீங்க. ட்ரேட் எடுத்தோன்னா வந்து பையர்ஸோட இன்வால்மெண்ட் வந்து நல்லா தெரிஞ்சது மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துருந்துக்கலாம். எடுத்தோன்னே மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஹைக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து எல்லா சார்ட்லேயுமே நடக்குது. கோல்டில் மட்டும்தான் நடக்குதா அப்படின்லாம் வந்து நீங்கள் நினைக்காதீங்க. இது வந்து பாடி லெவலை வந்து கட் பண்ணி வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இருக்குதுங்க. இது வந்து விக் லெவலு, ப்ரீவியஸ் விக் லெவலு. இந்த ப்ரீவியஸ் விக் லெவலுக்கு வந்தோன்னு கூட நீங்கள் வந்து அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க நான் வந்து ஆல் டைம் ஹைக்காக வெயிட் பண்ணுறேன், அதான் மேலே போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன இருக்குது, நான் ஆல் டைம் ஹைக்கே நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறேன், நான் வெயிட் பண்ணுறேன்னா தாராளமாக வந்து வெயிட் பண்ணலாம். ப்ரைஸ் எங்கே போயிட்டே இருக்குது, மேலே அவன் பாட்டுக்கு வந்து போய்கிட்டே இருக்கிறான். இது வந்து என்னது, மண்டே. இன்னும் வந்து மண்டேலலாம் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. நியூயார்க் வந்து மார்க்கெட்டை வந்து ஓப்பன் ஆகிற டைமை நெருங்கிட்டு இருக்குது. ஸோ 6 மணிக்கெலாம் வந்துட்டு உங்களுக்கு நியூயார்க் வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு அந்த பாடி லெவலை கட் பண்ணிச்சு, விக் லெவலை கட் பண்ணிச்சு, அதுக்கும் மேலே வந்து போயிருக்குது ப்ரைஸ். ஸோ என்ன நடந்துருக்குது, மண்டே அன்றைக்கி 6 மணிக்கு மேலே வந்துட்டு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இது வந்து நைட்டுங்க, நைட்டு அடுத்த நாள் வந்து டியூஸ்டே வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டியூஸ்டே மார்க்கெட்டை வந்து ஆரம்பித்து மேலே போயிட்டே இருக்குது. இப்போ அப்பப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், 1 ஹவரை போய் பார்த்துக்கணும். ஸோ 1 ஹவரில் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறான், இவன் வந்து இங்கே ஒரு ஹை பண்ணியிருக்கானா, அடுத்து ஒரு ஹை பண்ணியிருக்கான், அடுத்து ஒரு ஹை பண்ணியிருக்கிறான். ஆல்மோஸ்ட் வி ஆர் நியரிங் டு அவர் டார்கெட் ஆல் டைம் ஹை. சரிங்களா, ஆல் டைம் ஹையை நெருங்கிட்டு இருக்கிறோம். நம்மளோட டார்கெட்டு ஆல் டைம் ஹை தான். ஆல் டைம் ஹை வரும்போது மண்டே அன்றைக்கி நீங்கள் ஒரு ட்ரேடை வந்து எடுத்தீங்க, ஆல் டைம் ஹைக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா $5000 அசால்ட்டாக வந்திருக்கும். ஒரே ஒரு லாட்டுக்கு சொல்கிறேன். 5900 காட்டுதுங்க. அதான் இதுலேருந்து வந்து மேலே போயிடுச்சு. அதனால் வந்து $5000 அப்படின்னு வந்து நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா, இப்போ இந்த ட்ரேடை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு $5000. இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரேடு வந்து எடுத்து பழகலாம். இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, ஆல் டைம் ஹைக்கு போயிடுச்சு ப்ரைஸ். இப்போ நீங்கள் டே எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து எங்கே இருக்குது, ஆல் டைம் ஹைக்கு மேலே போயிடுச்சு. அப்போ நம்ம ஏற்கனவே வந்து இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே என்ன பேசினோம், இந்த ஹையை அடுத்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போயிருக்கிறான், இந்த ஹை வந்து இங்கே இருக்குது, அடுத்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டானா, பயங்கர புல்லிஷாக வர க்ளோஸ் வச்சுருக்கானே, அப்படியே போயிடுவானோ அப்படி தான் நமக்கு தோணும். ஏன்னா அவனோட க்ளோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய கேண்டல், ரொம்ப மேசிவாக இல்லை. இந்த மாதிரி எதனா ஒரு சின்ன ரிஜெக்ஷன் இருந்தால் கூட கண்டுபிடிச்சிடலாம், அடுத்து வந்து ரெட் கேண்டில் வந்தோன்னா வந்து கீழே வந்துடுவான் அப்படின்னு. இதிலலாம் கீழே வருவான்னு எப்படி நமக்கு வந்து வாய்ப்பு இல்லை.
எப்போவுமே ட்ரேடிங்கில் வந்து அப்படி தாங்க காட்டுவான். நான் என்ன படம் காமிச்சாலும் நம்ம வந்து நம்பவே கூடாது. போலீஸ் மாதிரி வந்து அந்த மைண்டே வந்து அது மாதிரி வந்து இது பார்த்தோன்னா வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க நீங்கள். உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, கோல்டு 5 நிமிஷம் கூட பார்க்க மாட்டீங்க. அடுத்து சில்வரை பார்ப்பீங்க, அடுத்து ஆயிலை பார்ப்பீங்க, அடுத்து வேறு எதனா ஸ்டாக்ஸை பார்ப்பீங்க, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பார்ப்பீங்க, பேர்ஸை பார்ப்பீங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ண மாட்டீங்க, இண்டிகேட்டர்ஸ் எதுனா யூஸ் பண்ணுவீங்க, உடனே யூடியூப்பில் போய் ஒரு வீடியோ பார்ப்பீங்க, டக்குன்னு சாப்பிட எழுந்திரிச்சு போயிடுவீங்க, வெளியே எதனா வேலைன்னு போய்ட்டு திரும்ப வந்து இதை பார்ப்பீங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அந்த கண்டினியூட்டியே இருக்காது. அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், ஒரே ஒரு சார்ட்டு போதும். நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும், லாபம் பண்ணணும் அப்படின்னா ஒன்று போதும். நீங்கள் இப்போ கோல்டு பாருங்கள், இல்லை சில்வர் மட்டும் பாருங்கள். இல்லைனா 2 பேரும் அண்ணன் தம்பி, அதனால் 2 பேர்த்தையும் நான் பார்த்தேன்னா அது ஓகே, 2 அலோடு. இல்லைனா ஆயில் மட்டும் பாருங்கள், அதுலேயே உங்களால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். சரி, இது மேலே புல்லிஷாக போயிட்டுருக்கானே, இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? ரிவர்சல். ஒரே ஒரு ரிவர்சல் மட்டும் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட டார்கெட் எங்கே இருக்குது? கீழே இருக்குது. ரிவர்சல் வர்றதுக்கு எதனாச்சும் வந்து சிக்னல் இருக்குதா? அவன் அடுத்து ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணான்னா வந்து கண்டிப்பாக வந்து ரிவர்ஸ் ஆகிடுவான். அப்போது ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த ப்ரீவியஸ் லோ கட் பண்ணுறது எதில் கட் பண்ணணும்? 1 ஹவரில் ஹையர் டைம் ஃப்ரேமில் கட் பண்ணானா தான் அவன் வந்து நிஜம் வருவான். இல்லைனா லோயர் டைம் ஃப்ரேமில் நாய்ஸ் தான், வெறும் நாய்ஸ் தான். அது திரும்ப திரும்ப ஃபால்ஸ் சிக்னல் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல புல்லிஷ் ட்ரெண்டில் ஒரு குரூப்பில் டூப்பு. இந்த குரூப்பில் டூப்பு கேண்டலை தாண்டி கீழே வந்தால் தான் வருவான், எல்லாம் வரமாட்டான். அப்படி தானே? இப்போது பார்த்தீங்களா, கரெக்டாக குரூப்பில் டூப்பு கேண்டில் வந்தது அப்படின்னா 85 to 90% ஆஃப் த டைமு அந்த இடத்துல இருந்து வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து இன்னும் புல்லிஷாக தானே இருக்குது. புல்லிஷாக இருக்கிற டைமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு இது பார்த்தீங்க அப்படின்னா, மேலேருந்து கீழே வந்தானா வந்துட்டு திரும்ப மேலேயே போயிட்டான். பார்த்தீங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு ரிவர்சல் வந்து இதுக்கு முன்னாடி, அதாவது ஆல் டைம் ஐயை டச் பண்ணோன்னா வாங்கு 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 வாங்குன்னு எல்லோரும் மேலே வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டாங்க. பட் ஆனால் ரிவர்சல் வந்து ஒரு 4-5 மணி நேரமாக ஒரு ரிவர்சல் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வருது. அப்போ மேலே போகும்போது இந்த லெவலை கட் பண்ணணும். கட் பண்ணுச்சுன்னா இன்னும் மேலே போவோம். இன்னும் வந்து லோ வைக்காமல் இன்னும் கூட வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த இடத்துக்கு போனான்னு, எக்ஸாக்டாக போனான்னு. இதை ஒரு ஷார்ட் வீடியோவை கூட நான் வந்து போடணுன்னு நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். எனக்கு டைமே கிடைக்கல. டைம் கிடச்சிருந்தா கண்டிப்பாக ஷார்ட் வீடியோ போட்டுருந்துருப்பேன். நான் இந்த ஷார்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஹைக்கு போச்சுங்க. அந்த ஆல் டைம் ஹைலேருந்து கட் பண்ணி பிரேக் ஆகி மேலே போகும்போது வந்து இந்த மாதிரி வந்து மேலே போச்சு. அப்படியே கீழே ஒரு பாஸ் வந்து கொடுத்தாங்க. அப்படியே பொறுமையாக அப்படியே கீழே வந்தான். வந்துட்டு ப்ரீவியஸாக இருக்கிற அந்த குரூப்பில் டூப்பு கேண்டலுக்கு பக்கத்தில் வந்த உடனே, இது நீங்கள் 5 மினிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட கிளியராக உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். ஸோ ரொம்ப மார்ஜினலாக அந்த இடத்துல வந்துட்டு அங்கேருந்து வந்து மேலே போகிறான். இங்கே வந்து ட்ரெண்டாக இருக்கிறான் பாருங்கள். 1 ஹவரில் பார்க்கும்போது உங்களுக்கு அதிக இன்ஃபர்மேஷன் இருக்காது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம 5 மினிட்ஸில் வந்து ட்ரேட் எடுக்கிறது. ஒரு லோ வச்சான், அதுக்கும் கீழே ஒரு லோ வச்சான், அந்த ரேஞ்சிலேயே ஒரு லோ வச்சான், அடுத்த தடவை வரலை, கட் பண்ணி பிரேக் பண்ணால், இதை பிரேக் பண்ணானா மேலே போகணும், இதை பிரேக் பண்ணி மேலே போயிட்டான். பட் ஆனால் என்ன பண்ணான், கொஞ்சம் கீழே வர மாதிரி திரும்ப வந்து இதே ரேஞ்சுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போயிருக்கிறான். இந்த மேலே போகும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஹையர் ஐ பண்ணிகிட்டே மேலே போனான். ரொம்ப இந்த இடத்த மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஏறி போகிற மாதிரி இருந்ததுன்னா, படிக்கட்டில் ஏறி போகிற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். 1-2 படிக்கட்டு, ஒரு படிக்கட்டு வைக்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த கிணத்துலலாம் குளிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், தூண்டில் கிணத்துல ஒரு கல் இங்கே இருக்கும், ஒரு கல் வைக்க இடம் கரெக்டாக வந்து அது மாட்டியிருக்காது, கொஞ்சம் ஹைட்டாக வச்சுருப்பாங்க. அப்புறம் இன்னொரு கல் கொஞ்சம் ஷார்ட்டாகவே இருக்கும், இன்னொரு கல் கையை பிடிச்சி ஏறி போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அழகாக மேலே போயிருக்கேன். நம்ம வீட்டில் மாடிப்படி ஏறுற மாதிரி வந்து அழகாக வந்து ஏறி போயிருக்கிறான். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் என்னென்னா, நிறைய பேர் வந்து இது வந்து புல்லிஷாக இன்னும் மேலே போகுது, இந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு வந்தோன்னா அலர்ட் ஆகிறது இல்லைங்க. அலர்ட் ஆகாமல் என்ன பண்ணுறாங்க, இன்னும் மேலே போகும் இன்னும் மேலே போகும்னு. இந்த இடத்துல இந்த புல்லிஷ்னஸை பார்க்குறாங்க பார்த்தீங்களா. இந்த புல்லிஷ்னஸை பார்த்தோன்னே பிரேக் அவுட்டு, ஃபேக் அவுட்டு, நிறைய பேர் மெசேஜில் வந்து கேட்குறீங்க, பிரேக் அவுட் ட்ரேடு, ஃபேக் அவுட் ட்ரேடு வந்து எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
இது பிரேக் அவுட்டு ஃபேக் அவுட்டுக்கெலாம் ஒன்றும் வேலையே இல்லைங்க. இது நீங்கள் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் அதெல்லாம் ஈஸியாக வந்து கற்றுப்பீங்க. இது மேலே வரும்போது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மேலே ஒரு க்ளோஸ், அதாவது இந்த மாதிரி மார்ஜினலாக க்ளோஸ் பண்ணுச்சுன்னா என்றைக்குமே ஒரு டெசிஷனுக்கு நீங்கள் எடுக்கவே எடுக்காதீங்க. இது வந்து இன்டெசிஷன் மாதிரி. இந்த இன்டெசிஷனில் ஒரு டெசிஷனை வந்து எடுக்காதீங்க, சரிங்களா? இந்த இடத்துக்கு வந்த உடனே நிறைய பேர் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா பை பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த புல்லிஷ்னஸை பார்த்துட்டு தொடர்ந்து புல்லிஷாக இருக்குதா மார்க்கெட்டு? தொடர்ந்து 7 மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும்? 10 மணி வரைக்கும் புல்லிஷாக இருக்குது. அப்போ அதை நம்பி வந்து இந்த இடத்துல பை பண்ணுறாங்க. அப்படி நீங்கள் பை பண்ணியிருந்தால் கூட கீழே எங்கேயா பை பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. பட் ஆனால் இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல பை பண்ணவே கூடாதுங்க. நீங்கள் இந்த இடம் என்ன ஆச்சு, நம்ம இவர் ஐசிடி மைக் வந்து சொல்லுவார், மைக்கேல் வந்து சொல்லுவார் என்னென்னா, ஒரு டிக்கு போதும்னு சொல்லுவார். ஒரே ஒரு டிக்கு, இந்த லெவலுக்கு மேலே அப்படி ஒரு இன்ச்சு தான் ஒரு டிக்குனா, அந்த ஒரு டிக்கு டச் பண்ணிச்சுன்னா கூட சிஸ்டம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா கடன்னு கொண்டு போயிடுவாங்க கீழே அப்படின்னு. அது வந்து நடந்ததுங்க. இது நான் கவனித்து பார்த்துட்டு இருந்தேன். இது செல்லு அப்படின்ட்டு செல்லும் எடுத்துகிட்டு என்னடா மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கானே, சரி அடுத்த கேண்டில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன்னா கடன்னு கீழே போனேன். என்ன வேகத்தில் கீழே போனான்னு அதை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியான ஸ்பீடு. இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் கேண்டில் என்கல்ஃப் பண்ணிடுச்சு பார்த்தீங்களா? இந்த கேண்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அலர்ட் ஆகணும். ஒருவேளை நீங்கள் இங்கேங்கிட்ட பையெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த பையை கண்டிப்பாக வந்து எடுத்துருவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியணும். ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இந்த மாதிரி கேண்டலோட பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து சிக்னல் வந்து கொடுத்தான் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் மதிக்கணும். ஒருவேளை மேலே போயிட்டானா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இதுக்கான மதிப்பை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் ட்ரேடில் இருந்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். தெரியாமல் பை எடுத்திருந்தீங்கன்னா கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். திரும்ப வருவான்லாம் சொல்லவே முடியாது, சரிங்களா? இது நீங்கள் இது லோவர் டைம் ஃப்ரேமுங்க, இது லோவர் டைம் ஃப்ரேம்லலாம் நான் ஒன்றும் பெருசாக வந்து கண்டுக்கிறது இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா, நீங்கள் 1 hour போனீங்க அப்படின்னா தெரியுதா, 1 hourலேயே வந்து ப்ரீவியஸ் லெவலில் வந்து என்கல்ஃப் பண்ணிட்டான். சரியான சிக்னலாக ப்ரீவியஸ் நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கோம், ப்ரைஸ் வந்து ஏதோ ஒரு லெவல்லேருந்து கீழே வரப்போகுது. ஆல் டைம் ஹைலேருந்து மேலே போச்சுன்னா ஏதோ ஒரு இடத்துலேருந்து கீழே வரப்போகுது. அது எவ்வளோ தூரம் வருவான்லாம் தெரியாது, பட் ஆனால் வருவான். எதை தாண்டுனா வந்து கீழே போயிடுவான். இந்த குரூப்பில் டூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குரூப்பில் டூப்பை தாண்டணும். கீழே வந்தானா கன்ஃபார்ம். ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த லோவை கட் பண்ணாலே வந்து ஓகே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா மேலே போன ப்ரைஸு கீழே வந்துட்டு மேலே போய் கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ கீழேருந்து மேலே வரும்போது இந்த இடத்துல வந்து செல்லு. ஸோ இதான் வந்து பேசிக்ஸ். நீங்கள் செல் பண்ணதுக்கப்புறம் எது ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா இதான் ஸ்டாப்பு. இதுக்கு மேலே போய் மறுபடியும் வந்து பாடி க்ளோஸ் வச்சேன்னா எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும். நான் இதை தான் என்ன சொல்லுவேன், நீங்கள் என்ட்ரி எட் எக்ஸிட்டு இது வரைக்கும் வெயிட் பண்ணி கூட நீங்கள் செல் பண்ணலாம். அப்படி இல்லைனா இது வந்து ஃபெயில்டு லோன்னு சொல்லுவோம். இங்கேருந்தே கீழே போயிடுச்சுன்னா ஃபெயில்டு லோ. ஸோ அந்த 5 ஹை ப்ராபிலிட்டி என்ட்ரி மெத்தட்ஸ்னு ஒரு இது இருக்கும். 5 இதை மட்டும் நீங்கள் பாருங்கள், ட்ரேடிங் போதும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ இருக்கும். ஒரு 70,000 வியூஸுக்கு மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் பாப்புலர் வீடியோ அப்படின்னு அந்த லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கும். அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது. ஸோ என்ன பண்ணால் இந்த லெவலுக்கு கீழே வந்து இன்னும் கூட க்ளோஸ் வைக்கலங்க, க்ளோஸ் வச்சிட்டான், முடிஞ்சிட்டான். இதுக்கப்புறம் வந்து அவன் வந்து மேலே போவான்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் டேயில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்போ தான் நம்ம வந்து என்ன வரைஞ்சோம் அப்படின்னா, நம்ம ட்ரெண்ட் லைனை மாற்றி வரைஞ்சோம். இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து வரைஞ்ச இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒரு ஹையே, அதுக்கு மேலே ஒரு ஹையே, அதுக்கு மேலே ஒரு ஹை வந்தோன்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்த இப்படி ட்ரெண்டில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். உங்களுக்கு கரெக்டாக வரைஞ்சி காட்டுறோம் பாருங்கள். இது வந்து ட்ரெண்ட் லைன் ஆக்கிட்டோம். ட்ரெண்ட் லைன் ஆகணுன்னா என்ன ஆச்சு, கீழே இருக்க சப்போர்ட்டுக்கு நம்மளோட ஃபேவரட் பேட்டர்ன் மாதிரி வந்து இது வந்து அப்படியே ஒரு நிமிஷத்தில் வந்து மாறி போச்சு. இப்போ கீழே ஓரளவுக்கு பாதி தான் வரணும், பாதி வந்துட்டு திரும்ப வந்து மேலே போனான்னா நல்லா மேலே போயிடுவான். கீழே வரைக்கும் வந்தான்னா இந்த இடத்துலேருந்து இன்னும் கூட கொஞ்சம் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது.
ஆஸ் பர் பேட்டர்ன் நான் சொல்கிறேன். பட் ஆனால் இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, பை பண்ணலாமான்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கீழே வந்து க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் பண்ணிக்க வேண்டியதான். பட் ஆனால் கோல்டு வந்து தைரியமாக பை பண்ணலாம். கோல்டு எப்போவுமே வந்து கீழே வரைக்கும் வந்து சப்போர்ட்டு வந்து நான் கன்ஃபார்மாக மேலே போவான். அதனால் நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் லாஜிக்கை யூஸ் பண்ணி கீழே வர விட்டு கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்தானா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு லெவல் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து இருக்குது, செகண்ட் லெவல் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்த்துடலாங்க. 1 ஹவரில் உங்களுக்கு ஒரு பெரிய புல்லிஷ்னஸ்க்கு அப்புறமா ஒரு நல்ல நம்ம எதிர்பார்த்த அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஒரு பியரிஷ் க்ளோஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது. சரி, ஓகே, இவ்வளோ சிக்னல் வந்து இருந்ததுங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு வந்து மேலே வந்தானா இட் இஸ் எ செல். பை மார்க்கெட்டில் இருக்கும்போது நம்ம தைரியமாக எப்படி வந்து பை பண்ணணுமோ, இப்போ வந்து இந்த லோவை பிரேக் பண்ணி கீழே வந்து க்ளோஸ் வச்சுட்டு திரும்ப மேலே வரும்போது இட் இஸ் ஆன் அ செல். இட் இஸ் ஆன் அ செல். என்ன பண்ணுவோம், எல்லா ட்ராயிங்கும் எடுத்துருவோம். ஸோ இதில் உங்களுக்கு புரியுதுங்களா? ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹையர் ஹை பண்ணிகிட்டே மேலே வந்தது. இந்த இடத்துல வந்துட்டு இந்த லோ பண்ணிவிட்டு மேலே போகும்போது மேலே போக முடியாமல் கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணிட்டான். இந்த லோவை கட் பண்ணினாலே மேலே வந்தான்னா இந்த இதில் ஃபேர் வேல்யூ கேப் சொல்லுவாங்க. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் நீங்கள் வந்து செல் எடுக்கலான்னு சொல்லுவாங்க. இது வரைக்குமே செல்லு தான். இங்கே வந்தால் கூட ஒரு செல்லு வந்து எடுக்கலாம். ஸோ இதை நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், ப்ரைஸ் வந்து இப்படி திரும்ப வந்து இந்த லோவை கட் பண்ணோம், திரும்ப வந்து மேலே வரும்போது இந்த ஹைக்கு வரமாட்டான். திரும்ப இதுதான் வந்து கோல்டு நடக்க வாய்ப்பு இருக்குது. எங்கே வரைக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குது, 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். உடனே வந்து அதை மார்க் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு லோ எங்கே தெரியுது உங்களுக்கு, இந்த இடம் தெரியுதா லோ? ஸோ ஒரு தடவை கீழே வந்துட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போய் ஒரு தடவை அந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கிறான். ஃபஸ்ட்டு வந்தால் இங்கே வரணும். அடுத்து வந்து நீங்கள் இங்கே எல்லாமே பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் இதையே வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இந்த லெவலுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அந்த லெவலை கட் பண்ணானா இந்த லெவலுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான் அனாலிசிஸ். நீங்கள் 5 மினிட்ஸ் போய் பாருங்கள். 1 ஹவர்லேருந்து நீங்கள் 5 மினிட்ஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து மேலேருந்து கீழே வரும்போது வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்தால் பார்த்தீங்களா? நான் இப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன் பார்த்தீங்களா? அந்த எக்ஸ்ப்ளனேஷன் படியே நடந்திருக்குதா? பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த லென்த்து, அதே மாதிரி இந்த லென்த்து, அதே மாதிரி இந்த லென்த்து, இவ்வளோ தான். இந்த விழுந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு பையர்ஸுடைய இன்வால்மெண்ட்டை வர ஆரம்பிச்சோன்னா உங்களால் செல்லர்ஸால் ப்ரைஸை வந்து இன்னும் கூட கீழே ரொம்ப டீப்பாக வந்து எடுத்துகிட்டு போக முடியாதுங்க. அங்கேயே இப்படி இருந்தாலே என்ன ஆகும், ப்ரைஸ் வந்து மேலே வரும். இந்த லெவலை கட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து மேலே போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. செல்லுன்னு தெரிஞ்சு போச்சு. 1 ஹவரில் வந்து செல்லுன்னு வந்து தெரிஞ்சு போச்சு. இட்ஸ் கோயிங் டவுன். பட் ஆனால் என்ன இருக்குது, இவ்வளோ பெரிய மூவ் வந்து கொடுத்துருக்கோம். 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. 1 ஹவரில் பார்க்கும்போது செல்லுன்னு முடிவு பண்ணோன்னா நீங்கள் வந்து செல் பண்ணிடணும். செல்லு எங்கே பண்ணணும், ரைஸ் ஆன் செல். கொஞ்சம் மேலே வரட்டும். மேலே வந்ததுக்கப்புறம் இந்த ஹையர் ஐ பண்ணிக்கிட்டே போகிறான் பார்த்தீங்களா, அந்த ஹையர் ஐலாம் பண்ணிட்டு போகட்டும். அதுக்கப்புறமா வந்து ஏதாவது ஒரு பீக்கில் வந்துட்டு செல்லை வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த லெவலில் விட்டானா தான் போவான், எல்லாம் போக மாட்டான். விட்டுட்டான். இந்த லெவலை விட்டுட்டான்னா அடுத்த தடவை வந்து மேலே வரும்போது இந்த லெவலுக்கு மேலே போகக்கூடாது. அல்டிமேட்டாக வந்து இந்த லெவல் என்ன பண்ணுறான், பொறுமையாக வந்து இந்த இடத்துல சுற்றிட்டு இருக்காங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இப்படி ட்ரெண்டாக தெரியுதா, அந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் போயிருக்கிறான் தெரியுதா. இப்படி ஒரு எக்ஸ்பேண்டிங் சேனல் வந்து போடலாமா, போட்டிங்கன்னா ஒரு தடவை கீழே வந்து மேலே வந்து கீழே வந்து மேலே வந்து கீழே வந்திருக்கு. அந்த லெவலுக்கு மேலே போகவே இல்லை பாருங்கள். அவர் ட்ரெண்டாகி மேலே போயிட்டே இருந்தான். ஆனால் கீழே வந்தான். மார்க்கெட் வந்து செல்லில் மாறிடுச்சு. ஆஸ் பர் 1 ஹவர் நம்மளுக்கு வந்து சிக்னல் கொடுத்துட்டான். சிக்னல் கொடுத்ததுக்கப்புறமா அவன் எதை பற்றியும் வந்து கண்டுக்காமல் கீழே போயிட்டு இருக்கு. எங்கே போயிட்டு இருக்கிறான், இந்த லெவலை வந்து விட்டுட்டானா, கீழே போய் க்ளோஸ் வச்சுட்டானா. அடுத்து இதில் பக்கத்துலேயே எந்த லெவலில் இருக்குது, பக்கத்துலேயே வந்து இந்த இடத்துல வந்து திணறிக்கிட்டு இருந்தானா பிரேக் அவுட் ஆகிறதுக்கு
அப்புறம் ஒரு கட்டத்தில் இந்த பிரேக் ஆகி மேலே போனால் சப்போர்ட் எதிரி திரும்ப வந்து மேலே வரைக்கும் போயிருக்கானா, அப்போ இந்த லெவலில் வந்து அடுத்து வந்து திணற வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துலேருந்து ஒரு வேளை ரிவர்சல் ஆகலைன்னா அடுத்த ரிவர்சல் ஆக வேண்டிய இடம் இந்த இடம், இங்கேயும் ரிவர்சல் ஆகலைன்னா அடுத்து, அப்படி தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே போகணும். ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக வந்து ரிவர்சல் ஆவான். அந்த ரிவர்சல் ஆகிற இடம் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் கீழே வரும்போது இந்த மாதிரி வருவான். மேலே போகும்போது போக முடியாமல் வந்து இந்த லோவை கட் பண்ணி வருவான். அந்த மாதிரி இப்போது மேலே போகும்போது வந்து இதே உல்ட்டாவாக நடக்கும். அது எங்கே நடக்குது, எந்த இடத்துல நடக்க வாய்ப்பு இருக்குது, அது வரைக்கும் நம்ம வந்து தைரியமாக செல் பண்ணலாம். தைரியமாக செல் பண்ணலாம். என்ன பண்ணுறான், அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு ஹை பண்ணவே மாட்டேன். கீழே போயிட்டு இருக்கானா அடுத்தடுத்து ஹை பண்ணவே மாட்டான். அந்த இடத்துல ஒரு பாஸ் கொடுத்துட்டு கீழே வந்துட்டானா, அடுத்து வந்து இந்த இடத்துல ஒரு பாஸ் கொடுத்துட்டு இருக்கானா, அதுலேருந்து வந்து கீழே வந்துட்டு இருக்கானா, எங்கே வர வாய்ப்பு இருக்குது. அல்டிமேட்டாக நீங்கள் ஒரு லெவலை வந்து மார்க் பண்ணி வச்சுட்டீங்க. இந்த லெவலு, இந்த லெவலையும் வந்து பிரேக் பண்ணி கீழே போகிற மாதிரி வந்து காமிச்சிட்டு இருக்கிறான். ஸோ ஒருவேளை இந்த லெவலையும் பிரேக் பண்ணானா எங்கே வருவான், அடுத்த லெவலு இங்கே இருக்குது. ஸோ இது ஏதாவது ஒரு லெவல்லேருந்து அவன் வந்து என்ன பண்ணணும், அங்கேருந்து வந்து எதனா ஒரு ரிவர்சல் சிக்னல் வந்து காமிச்சு வந்து மேலே போகணும். அது வரைக்கும் போகவே மாட்டான். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, அவன் எவ்வளோ தூரமாக வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கிறான்னு கவனிச்சிங்களே. இட்ஸ் ஜஸ்ட் கம்மிங் டவுன், இட்ஸ் ஜஸ்ட் கம்மிங் டவுன். ரெக்கவரே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து இப்படி வந்து போகிற மாதிரி இருக்கும், ஆனால் ப்ரீவியஸ் ஹைக்கு போக மாட்டான். எத்தனை தடவை அந்த மாதிரி போகிற மாதிரி இருந்தாலும் அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு போக மாட்டான். நீங்கள் செல் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பண்ணக்கூடாது. கொஞ்சம் மேலே வந்தோன்னா அந்த ப்ரீவியஸ் ஹை தைரியமாக செல் பண்ணிட்டு உட்காந்துடலாம். அடுத்த லெவலில் வர்ற வரைக்கும் அவன் வந்து கீழே தான் போவான்னு உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய கன்சல்டேஷன் மாதிரி பண்ணிட்டே இருப்பான். அவங்கள நிறைய தடவை மேலே போகிற மாதிரி ஏமாற்றுவான். அதுக்கப்புறம் கடன்னு கீழே வந்துடுவான். அடுத்த லெவலில் அப்படியே கன்சல்டேட் பண்ணிட்டே இருப்பான், மேலே போகிற மாதிரிலாம் காட்டுவான். அதுக்கப்புறம் கடன்னு கீழே போயிடுவான். சில டைமில் இது வந்து ரொம்ப வேகமாகவும் நடக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே. சரி, ஓகே. மார்க்கெட் வந்து எங்கே கொண்டு வந்து முடித்தான் நேற்று? ஓகே. கோல்டு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஃபாலுங்க நேற்று. நல்ல ஒரு ஃபாலு. அது வந்து எப்படி சொல்கிறது, அந்த கம்ப்ளீட் ஃபால் கண்ணா பின்னான்னு அவன் பாட்டுக்கு வந்து கீழே வரைக்கும் கொண்டுட்டு வந்து முடிச்சிட்டான் மார்க்கெட்டை. கிட்டத்தட்ட 44 சேஞ்ச் வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கோல்டு வந்து 44 அந்த லெவலுக்கு வரைக்கும் வந்து நேற்று மட்டுமே மார்க்கெட் வந்து விழுந்துருக்குதுங்க. ஸோ டெய்லியில் நீங்கள் பண்ண அனாலிசிஸ் வந்து நல்லா புல்லிஷாக வந்து மேலே போயிட்டு இருந்தது. ஒரே ஒரு பீரிஷ்னஸில் க்ளோஸ் பண்ணால் அடுத்த நாள் பீரிஷ் ஆச்சு. அடுத்த நாள் பீரிஷ் ஆகி எங்கே உணர்ந்துட்டான், இந்த குரூப்பில் டூப்பு கேண்டில் வந்து டெய்லியில் இருக்கிற இந்த லெவலுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து முடிச்சிட்டான். இப்போ இந்த லெவலை கட் பண்ணோம். இந்த லெவல்னால் எந்த லெவலு இது ஏற்கனவே வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப நாளாக வந்து சுற்றிக்கிட்டு இருந்த லெவல். இப்போ இந்த லெவலை பிரேக் பண்ணி தான் ப்ரைஸ் வந்து மேலே போச்சு. அப்போ கீழே வந்து என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது, இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து ரிவர்சல் காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு க்ரீன் க்ளோஸ் வந்து ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக வந்து மார்க்கெட்டை இந்த இடத்துலையே எதனாச்சும் ஒரு கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்சல்டேட் பண்ணிட்டு திரும்ப வந்து அவனுடைய அப் ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஒருவேளை ப்ரைஸ் வந்து இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டான்னு வைங்களேன், கண்ணை மூடிட்டு வந்து வாங்கிடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும் மார்க்கெட்டு. கரெக்டாக ட்ரெண்ட் லைனில் வந்து டச் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்த தடவை வந்து எதனா க்ரீன் க்ளோஸ்லாம் வச்சானா திரும்ப வந்து மேலே போய் இந்த ஹைக்கு போயிடுவான். போயிட்டு தான் விழுவான். விழுந்தானா அப்புறம் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கொஞ்சம் கீழே வந்து அப்படி இப்படி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ கீழே வரும்போது வந்து என்ன பண்ணக்கூடாது, இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. இந்த லெவலை கட் பண்ணணும் அப்படின்னா கீழே இன்னும் கூட கீழே வந்துடுவான். இப்போ இந்த லெவலை கட் பண்ணுறதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் பேசுகிறோம். பட் ஆனால் கட் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, ட்ரெண்டு மாறாது டெய்லியில். ஆனால் ஒன்ஸ் இந்த லெவலை கட் பண்ணிட்டான் அப்படின்னா டெய்லியிலேயே ட்ரெண்டு மாறிடும். ஏன்னா இதுதான் ப்ரீவியஸ் புல் பேக் லெவலு மேலே வரைக்கும் போயிடுச்சு. இப்போ கீழே வரும்போது இந்த புல் பேக் லெவல்லேருந்து அவன் கண்டிப்பாக மேலே தான் போகணும். போகலை அப்படின்னு கீழே வந்தானே சப்போர்ட்டு கண்டிப்பாக வந்துடுவான், டேம் ஷூர் வந்துடுவான். சரிங்களா? சரி, ஓகே. சரி, அப்படியே வந்து சில்வரில் என்ன நடக்குதுன்னு பார்த்துருவாங்களா?
சில்வர். ஸோ சில்வரில் வந்துட்டு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில்வர் வந்து நல்ல சிக்னல் வந்து கரெக்டாக கொடுத்தாங்க. கோல்டு கீழே தான் போக போகுது, சில்வரும் கீழே தான் போக போகுது அப்படிங்கிறது வந்து இதில் வந்து எப்படி உங்களால் வந்து கணிக்க முடிஞ்சுது அப்படின்னா இதுதாங்க. இது ஒரு சப்போர்ட் லெவலுங்க. இந்த சப்போர்ட் லெவலை என்ன பண்ணுன்னா, ப்ரீவியஸ் வீக்லேயே வந்துட்டு இந்த லெவலை கட்டே பண்ணலைங்க. கட் பண்ணாமே இருந்தான். மண்டே அன்னைக்கு இங்கேயே சுற்றிட்டு இருந்தாங்க. டியூஸ்டேவும் இங்கேயே சுற்றினான். மேலே போகிறவன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேலே அவன் பாட்டு நல்லா வந்து போய்கிட்டே இருக்கணுங்க. அடுத்த தடவை கீழே வந்து நம்ம மறுபடியும் மேலே போனோம், இப்படியே வந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். எங்கே வரைக்கும் போகணுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் ஐ இருக்குது, ஏற்கனவே இங்கே ஒரு ஐ இருக்குது, அதுக்கு கொஞ்சம் மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா. அப்போது இந்த ஐ இருக்குது பாருங்கள், இந்த ஐக்கு கொஞ்சம் வந்து மேலே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருந்ததுங்க. ப்ரைஸ் வந்து இந்த லெவலுக்கு வரும்போது வந்து நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு மேலே கீழே மேலே கீழே மேலே போயிட்டு கீழே வந்துட்டு மேலே இப்படி போய் வந்து இன்னும் புல்லிஷாக இருக்கும்போது வந்து இன்னும் கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுன்னா, இந்த சப்போர்ட் அவன் பாட்டுக்கு வந்து அசால்ட்டாக கட் பண்ணிட்டான். புதன்கிழமைக்கு இதை கட் பண்ணிட்டான். புதன்கிழமைக்கு இதை கட் பண்ணோன்னே நல்லாவே தெரிஞ்சு போச்சு. நம்ம ட்விட்டரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, ஃபால் மைட் ஸ்டார்ட் அட் த எண்ட் ஆஃப் த வீக் அப்படின்னு நம்ம டியூஸ்டேவே கணிச்சு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. அதுக்கான ஒரு அச்சாரம் வந்து இவன் வந்து கொடுத்துட்டான். என்ன பண்ணுச்சு, ப்ரைஸு திரும்ப வந்து ரிவர்சல் வந்து போச்சு. அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக வந்து கீழே வந்துட்டான். என்ன ஆச்சு, மேலேருந்து கீழே ஒரு புல் பேக்கு, கீழே ஒரு புல் பேக்கு, கீழே வரைக்கும் போயிட்டான். இந்த கீழே வர்றதுக்கு முன்னாடி இங்கே வந்து சில்வரில் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ் லெவலுக்கே போய் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தவன் தான் இவ்வளோ தூரம் வந்து போயிட்டான். சும்மா கண்ணாப்பின்னான்னு வந்து அவன் பாட்டுக்கு வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லைங்க. அவன் பாட்டுக்கு கீழே போயிட்டே இருக்கணும். டெய்லியில் போய் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து எப்படிலாம் சேட்டை பண்ணுறாங்க பாருங்கள். ப்ரைஸ் வந்து இந்த பேட்டர்னில் ட்ரேட் பண்ணுறது, லாஜிக்கை புரிஞ்சிக்காமல் ட்ரேட் பண்ணுறதுல வந்து இருக்கிற பிரச்சனை வந்து இதுதாங்க. ஒரு நல்ல அப் ட்ரெண்டுங்க, ஒரு நல்ல அப் ட்ரெண்டு. ப்ரைஸ் வந்து ஃப்ளாக் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஃப்ளாக் வந்து ரொம்ப பெரிய ஃப்ளாக் ஆகிடுச்சு. போல் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. அதுவே வந்து தப்புன்னு கண்டுபிடிச்சிடலாம். பட் ஆனால் என்ன அப்படின்னா, இது வந்து ஃப்ளாக் பேட்டர்ன், புல்லிஷ் ஃப்ளாகுன்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் வந்து இங்கே ஒரு போல்லேருந்து இப்படி போயிருக்குது, இப்படி மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே போயிட்டு இங்கேருந்தே வந்து இப்படியே போயிருந்துன்னா போயிருந்துருக்கணுங்க. கொஞ்சம் கீழே வந்து இந்த சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு தான் வந்து மேலே போயிருக்கு. ஆக மொத்தம் இது வந்து புல்லிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் தாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குதுங்க, செகண்ட் வந்து இங்கே இருக்குது, தேர்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஹைக்கே வந்து போயிடணும். இந்த லெவலையும் கட் பண்ணி எங்கே போகணும் அப்படின்னா, இந்த போல் ஹைட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹைட்டுக்கு வந்து ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி வந்து மேலே வரைக்கும் போகணுங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்கிறான், ஆக்சுவலாக கீழே வந்துட்டான். இந்த பேட்டர்னை பார்த்து ட்ரேட் பண்ணணுன்னா இந்த பிரச்சனைலாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. ஒன்லி பேட்டர்னை மட்டுமே டிபெண்ட்டாக இருந்து ட்ரெண்டு என்னன்னு தெரியாமல் இருந்து நீங்கள் ட்ரேட் பண்ணினீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஈஸியாக வந்து சிக்கிடுவீங்க. ஒரு கட்டத்தில் மேலே போனால் டேயில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9வது நாள் கீழே வந்துட்டான். 8 நாளாலாம் இந்த மாதிரி வந்து ஒரு பேட்டர்னை பிரேக் பண்ணி போகிறவன் 8 நாளாலாம் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன புல் பேக் வந்தானா அப்படியே மேலே புல்லிஷாக போவான். 8 நாளாக இங்கே இருக்கிறான் அப்படின்னாலே ஏதோ ஒரு சைடு போக போகிறான்னு அர்த்தம். அதை நான் உங்களுக்கு நிறைய தடவை வந்து நான் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸில் வந்து சொல்லியிருக்கிறேன். எப்போவுமே மார்க்கெட் வந்து ஒரு இடத்துல இந்த மாதிரி வந்து கன்சால்டேட் பண்ணுறான் அப்படின்னா, மேலே கீழே மட்டுமே போயிட்டு வர்றான் அப்படின்னா, அதிக நாட்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னா ஏதோ ஒரு சைடு பிரேக் ஆவான். பிரேக் ஆனான்னா கண்ணா பின்னான்னு போயிடுவான். ட்ரெண்டு எந்த பக்கம், ட்ரெண்டு வந்து பை சைடு தான் பிரேக் ஆகணும். பட் ஆனால் அப்படியே ஆப்போசிட்டில் செல் சைடில் பிரேக் ஆகி போயிருக்கான் பார்த்தீங்களா. சரி, இவன் எங்கே வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போதைக்கு இதுதான் சப்போர்ட். இந்த சப்போர்ட்டுக்கு தான் வரணும். வந்தானே பிரேக் ஆனோன்னே இந்த சப்போர்ட்டுக்கு அழகாக வந்து வந்தே வந்துட்டான். ஸோ இங்கேருந்து ஒரு சின்ன ரிவர்சல் தெரியுதுங்க. இந்த ரிவர்சல் வந்து நம்ப முடியாது. நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. இவன் மேலே போனான்னா பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து நீங்களே சொல்லி பார்த்துருங்க. நீங்கள் என்ன கெஸ் பண்ணுறீங்க, நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத மேட்ச் ஆகுதான்னு பார்த்துங்க. ஸோ இங்கேருந்து வந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போனான்னா இந்த இடத்துல குரூப்பில் டூப்பு கேண்டில் வந்து இங்கே இருக்குது. இந்த இடத்த பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணானா தான் அப்படியே வந்து மேலே கண்டினியூ பண்ணுவான். பிரேக் பண்ணல அப்படின்னா
இந்த இடம் வரைக்குமே நமக்கு வந்து செல் தாங்க. ஒரு வேளை இவன் வந்து இப்படி பண்ணிட்டு மேலே வரைக்கும் வந்தானா இந்த இடத்துலேருந்து திரும்ப செல் பண்ணி கீழே போகிறதுக்கு தான் வாய்ப்பு நிறையா இருக்குது. சரிங்களா? இப்போ மேலே போகும்போது என்ன பண்ணணும், மேலேருந்து கீழே வரும்போது இந்த லோக்கு வரக்கூடாது, அப்புறம் மேலே போயிட்டு வரும்போது இந்த லோக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆரம்பிச்சேன்னா மேலே வரைக்கும் போவான். எங்கே வரைக்கும் போவான்? இங்கே வரைக்கும் தான் போவான். ஸோ சில்வர் வந்து அடுத்து ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி நடந்தது அப்படின்னா நீங்கள் நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு வந்ததுன்னா திரும்ப வந்து செல்லாக தான் வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான் அப்படின்னா அங்கேருந்து வந்து இன்னும் கூட அடுத்த லெவலுக்கு போயிடுவான். பட் ஆனால் அந்த க்ளோஸ் வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இது ரிவர்சல் வந்து இந்த இடத்துலேருந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்தோடைய லோ எதுன்னு பார்த்து அதை மார்க் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்த வந்து டச் பண்ணாலோ இல்லை இந்த இடத்துக்கு கொஞ்சம் கீழே போயிட்டு அப்படி மேலே வந்து லிக்விடிட்டியை கிராப் பண்ணிட்டு மேலே வந்து அங்கேருந்து வந்து அப்சைடு மூமெண்ட்டை வந்து கண்டினியூ பண்ணி மேலே வரைக்கும் போவான். எது வரைக்கும் போவான்னா இது வரைக்கும் தான் போவான். ஸோ ஒன்ஸ் அதுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சான் அப்படின்னா தான் அடுத்தடுத்த லெவல் போவான். அது வரைக்கும் நீங்கள் கவலைப்படாமல் வந்து செல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? சில்வர். ஸோ இவன் கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பார்ப்போங்க மண்டே அன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ மண்டே க்ளோஸ் வச்சு ஓரளவுக்கு வந்து கணிச்சிடலாம். நீங்கள் வந்துட்டு இதில் லைவ் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சில்வர்லேயே ஆகட்டும் கோல்டுலேயே ஆகட்டும் நீங்கள் தொடர்ந்து வந்து நம்மளுடைய எக்ஸ் வலைத்தளத்தை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிளியராக வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து லைவ்லேயே வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருவாங்க. சரிங்களா? இதில் என்ன சொல்லியிருக்கோம், லுக்கிங் ஃபார் ஏ வீக் க்ளோஸ் ஃபார் த டே, ப்ரீவியஸ் டே க்ளோஸ் இஸ் ஸ்ட்ராங் அண்ட் மேசிவ் ரேலி. ஓகே, இந்த மாதிரி வந்து அடுத்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து வந்துருக்கு. இந்த வாஸ் 2 க்ளோஸ். இது ஒரு ட்ரேடு ஒன்றுங்க, சூப்பர் ட்ரேடு. ஒரு அந்த இடத்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடம் அங்கேருந்து வந்து செல் பண்ணோன்னா வந்து ஒரே அடியே கீழே வந்துட்டாங்க. கீழே வந்தோன்னா இது வந்து இது என்ன பை பண்ணுறதா வேணாமா, இது என்ன இவ்வளோ வேகமாக வந்து விழுறானே, இந்த இடத்துலேருந்து போவானா, ரிவர்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா, சரி ஓகே ஒன்று போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு வச்சுங்க. வில் யூ பை ஹியர் ஆஃப்டர் விட்னஸிங் திஸ் பிக் ஃபால். எவ்வளோ பெரிய ஃபாலை நீங்கள் பார்த்தாலும் சரிங்க, சரியான இடத்துக்கு வரும்போது நீங்கள் ட்ரேடை தைரியமாக வந்து எடுக்கலாம். அதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுதுன்னா கூட நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த ட்ரேடு எடுக்காமல் மட்டும் விட்டுறக்கூடாது. என் டெர்மினலில் இந்த மாதிரி நான் வந்து பொதுவாக வந்து பண்ண மாட்டேங்க. இது எப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னு காட்டுறதுக்காக வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து போட்டேன். எவ்வளோ கிட்ட வந்து மிஸ் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? அவ்வளோதான், ஒரு 2-3 டிக்கு தான். அந்த டிக் நான் இந்த லோவை கனெக்ட் பண்ணி நான் வந்து ட்ரேடு வந்து போட்டேங்க. அந்த லோவுக்கு அவன் வந்து வராமல் அப்படியே போயிட்டான். ஜஸ்ட்டு மிஸ் பண்ணிட்டான். இதெல்லாம் எப்படின்னா ஸ்கேல்பிங் மாதிரிங்க. ஒரு வேகமாக கீழே வருது, இந்த இடத்துல வந்து ஒரு பை ஒன்று பண்ணிங்கன்னா கொஞ்சம் மேலே போகும், டக்குன்னு ஒரு ப்ராஃபிட் வரும், அதை வந்து புக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ நான் இதை தான் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த பெரிய ஃபாலை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஒரே அடியாக விழணும். இந்த மாதிரி பொறுமையாக மேலே போகிறது, பொறுமையாக கீழே வர்றது கிடையாது. ஒரே அடியாக படன்னு கீழே வரணும். வரும்போது இந்த மாதிரி சப்போர்ட் லெவலில் எங்கேயா பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்போர்ட்டில் ஒரு பை ஒன்று பண்ணி விட்டிங்கன்னா போதும். லைட்டாக மேலே போனால் கூட உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும். $200, $300, $500 ஏதோ ஒரு ப்ராஃபிட் வரும். அதை நீங்கள் இமீடியட்டாக புக்கும் பண்ணிக்கிட்டு விட்டுறலாம். திரும்பவும் இங்கே வந்தானா என்ன பண்ணுவீங்க, திரும்பவும் பை தான் பண்ணுவீங்க. சும்மா பை பண்ணி விட்டு பார்க்க வேண்டியதான். என்ன ஆயிருக்கிறான் பாருங்கள். இங்கேருந்து எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கான் பார்த்தீங்களா, என்ன போட்டிருக்கிறான் பாருங்கள். அதை நான் மிஸ் பண்ண பாருங்கள். அந்த ட்ரேடு தான் இது. டோன்ட் பி ஸ்கேர்ட் வென் யூ see பிக் ரெட் ஆர் க்ரீன் கேண்டில்ஸ். டூ த ரைட் திங் அட் த ரைட் பிளேஸ் அண்ட் அக்செப்ட் யுவர் ஃபெயிலியர் அண்ட் கெட் அவுட் இமீடியட்லி இஃப் எனிதிங் கோஸ் அகேன்ஸ்ட் யூ. கண்டிப்பாக இந்த இடத்துல பை பண்ணோம், ஆனால் கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணி. அதை தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி வந்து கடைசி ட்வீட் வந்து என்னென்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வீக்லி க்ளோஸ் இஸ் த எக்ஸ்பெக்டேஷன். ஃப்ரைடே அன்றைக்கி காலையிலேயே இதை போட்டாச்சு. என்னது வீக்லி க்ளோஸ், சும்மா ஒரு ரைமிங்காக இருக்கட்டும்னு அது மாதிரி போட்டேன். என்ன நம்ம எதிர்பார்த்தோம், வீக்லி க்ளோஸ் வந்து கண்டிப்பாக உள்ளே போய் வச்சுருவான், வீக்காக இருக்கும், ஸ்ட்ராங் க்ளோஸ் வந்து இந்த வாரம் வாய்ப்பு இல்லை. ஃப்ரைடே மார்னிங் போட்டது கரெக்டாக கீழே போய் க்ளோஸ் வச்சாங்களா. லுக் ஃபார் கண்டினியூஷன் ஆர் ரிவர்சல் சிக்னல்ஸ் இன் லோயர் டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல வந்து கண்டினியூஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை ரிவர்சல் ஆச்சுனாலும் லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் அப்படின்னு வந்து டேயில் வந்து போட்டிருந்தோம்.
கீ லெவல்ஸ் அப்படின்னு காலையிலேயே வந்து ப்ரைஸ் இங்கே இருக்கும்போதே வந்து போட்டாச்சு. ப்ரைஸ் வந்து இந்த லெவலுக்கே வந்துருச்சுன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், 2400 அப்படிங்கிற ரேஞ்சுக்கே வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து ஃப்ரைடே மார்னிங்கே ப்ரைஸ் மேலே இருக்கும்போதே வந்து போட்டாச்சு. ப்ரைஸ் வந்து இந்த லெவலுக்கு வந்துட்டு இருக்குது. இங்கே எதனாச்சும் வந்து க்ரீன் க்ளோஸ் வந்து எதனா பார்த்துருந்தோன்னா கண்டிப்பாக வந்து பை எடுக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து இருந்ததுங்க. ஒரு சின்ன மூமெண்ட்டு தான் இருக்கும். மேலே வரைக்கும் போச்சு அப்படின்னா திரும்ப வந்து கீழே தான் வரும். ஸோ ஏன் இதெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ட்விட்டரில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது வந்து இது வந்து நம்ம யூடியூப்பில் வீக்லி அனாலிசிஸ் பார்க்குறோம். ட்விட்டரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து காலையிலேயே ஒரு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி அதை வந்து அங்கே நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லிடுவோங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக கோல்டு அண்ட் சில்வரில் என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு சின்ன ரேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் இந்த ஃபால் கண்டினியூ ஆகலாம். இல்லைனா திரும்ப இந்த இடத்துலேருந்து ரேஸ் வந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோயர் லோ ஹையர் ஹை மெத்தடை வச்சு நீங்கள் அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி சரியான இடத்துல ட்ரேடு வந்து எடுங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.